இப்ப விளக்கம் சொல்லிட்டு போலாமே. 4 நாள் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு, நல்ல நாள் பார்த்தா சொல்லுவீங்க. ஏன் ஒரு நாள் ஏன் கேப் எடுக்கிற? அப்ப ஆதாரத்தை ரெடி பண்றியா? வேள்மையை நீ வியாபாரமாக்குற, அடுத்தவர்களுடைய வறுமையை நீ பயன்படுத்திக்கிற. உதவி எத்தனையோ பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் எல்லாரும் படம் முடிச்சா காட்டுறாங்க? விஜயகாந்த் ரோல் மாடல்ன்ற விஜயகாந்த் வீடியோ கேமராமா கையை தெரிஞ்சாரா? இல்ல, என் உடலில் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உதவி செய்வேன் அப்படின்னு பாலா அவர்கள் செஞ்சுட்டு போங்க. யார் வேணாம்னா யாராவது தடுத்தாங்களா? வீடியோ எடுக்காம பண்ணுங்க. பொருளாதார ரீதியாக அவங்க கிளியர் பண்ணா பண்ணிடலாம். இவர் நினைச்சாலும் கிளியர் பண்ணிடலாம். இப்ப இந்த சிக்கல்ல மாட்டிக்கிச்சு இந்த ப்ராப்பர்ட்டி. 2 பேரும் சேர்ந்து வாங்கின ப்ராப்பர்ட்டி. நீங்க பாண்டிச்சேரியில இருந்து சரக்கு வாங்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி டாக்ஸ் கம்மியா இருக்கும். ஒரு விண்டேஜ் கார் நிறைய வச்சிருக்காரு. விண்டேஜ் கார்னா எதுவுமே டாக்குமெண்ட் இருக்காதுல்ல. ஆமா, அவர் கார் பிரியர். அக்காட் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துல இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள். வாங்க சந்திக்கலாம். வணக்கம் சார். சினிமா தொடர்பான செய்திகள் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா கேட்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லலாம். இயக்குனர் நடிகராக இருக்கக்கூடிய ரவிமோகன் அவர்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கு ஏறத்தாழ 11 மாதமா அவங்க அந்த டியூ அமௌண்ட் கட்டலை அப்படிங்கிறதுனால ஜப்தி நோட்டீஸ்க்கு இது பண்ணி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இது குறித்து உங்களோட இல்ல, ரவிமோகனும் அவர் ஆர்த்தியும் சேர்ந்து வாங்கின ஒரு ப்ராப்பர்ட்டி. 2 பேரும் பேங்க்ல லோன் போட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை கட்டி அந்த வீட்டுல இருந்தாங்க. இவங்களுக்குள்ள கருத்துவாறு ஏற்பட்டதுக்கு பிறகு அந்த இஎம்ஐ யார் கட்டுறதுங்கிற ஒரு சிக்கல் வருது. அப்ப இவர் கட்டுவார்னு பாக்குறாங்க. 11 மாசமா கட்ட முடியல. அவங்களும் கட்டல. ஜாயிண்டா இருந்திருக்கு போல ப்ராப்பர்ட்டி. இப்ப கட்டாததுனால நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா. இப்ப இதுதான் சிக்கல், வேற ஒண்ணும் இல்ல. பொருளாதார ரீதியாக அவங்க கிளியர் பண்ணா பண்ணிடலாம். இவங்களுக்குள்ள சேர்ந்து வாங்கின ப்ராப்பர்ட்டி இப்ப யார் கிளியர் பண்ண, யார் அதுக்கான அத்தாரிட்டி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அவங்களும் பெரிய பேக்ரவுண்ட்ல ஃபேமிலி தான். அவங்க நினைச்சாங்க கிளியர் பண்ணிடலாம். இவர் நினைச்சாலும் கிளியர் பண்ணிடலாம். இப்ப இந்த சிக்கல்ல மாட்டிக்கிச்சு இந்த ப்ராப்பர்ட்டி. 2 பேரும் சேர்ந்து வாங்கின ப்ராப்பர்ட்டி. இப்ப அதை எப்படி நம்ம கிளியர் பண்றது அப்படிங்கிறதுனால இப்ப இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்துருச்சு. அது ஜப்தி வரைக்கும் நிக்குது. அதே மாதிரி துல்கர் சல்மான் அவர்களுடைய கார் அண்மையில ஜப்தி செய்யப்பட்டுச்சு. அவரு அப்புறம் இன்னொன்னு பிருத்திவிராஜ் அவர்களுடைய நடிகர் அவர்களுடைய காருமே என்னன்னா சுங்கவரினால இவங்க வரி கட்டல, சொகுசு காருக்கு தேவையான வரியை கட்டல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவங்க அணுகி இருக்கிறாங்க. இல்ல, நாங்க முறையான வரி செலுத்தி தான் இது பண்ணிருக்கோம், பறிமுதல் செய்யப்பட்ட காரை உடனடியா திரும்ப வழங்கணும் அப்படின்னு. இது இல்ல, மொத்தம் 11 கார் துல்கர் சல்மான் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. பிருத்திவிராஜ் இருந்து ஒரு 8-9 கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. சில லக்ஸுரி கார்ஸ், இம்போர்ட்டட் கார்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பூட்டான் வழியா, நேபாள் வழியா நீங்க சில ப்ராடக்ட் கொண்டு வாங்கினீங்கன்னா டாக்ஸ் கம்மியா இருக்கும். நீங்க பாண்டிச்சேரியில இருந்து சரக்கு வாங்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி பூட்டான் வழியா, நேபாள் வழியா நீங்க அங்க ரிஜிஸ்டர் பண்ணி அந்த நாட்டுக்கு இம்போர்ட் பண்ணி அங்க இருந்து வாங்குவாங்க. உதாரணத்துக்கு அமெரிக்கன் கார், லக்ஸரி கார் செகண்ட் ஹேண்ட் மாதிரி இருக்குமா சார்? இல்ல புது காரே அப்படி வாங்கலாம். இப்ப நீங்க ஒரு ஆள் நேபாள்ல ஒரு கார் டீலர் இருக்கீங்க. இப்ப நீங்க அந்த அமெரிக்கால ப்ராடக்ட் ஆகக்கூடிய ஒரு காரை நீங்க வாங்கணும். அப்ப என்ன பண்ண, நேபாளுடைய டீலர் அப்ப அங்க ஆர்டர் பண்ணுவாரு. இப்ப நேபாளுக்கு வரப்ப டாக்ஸ் கம்மியா இருக்கும். அப்ப நேபாள்ல இருந்து நீங்க வாங்குவீங்க. இப்படி வாங்குவாங்க. இது வர்றப்ப என்ன ஆகும்னா, நேபாள் ஷோரூம்ல இருந்து இவங்க எடுத்து அமெரிக்கன் இம்போர்ட் காரை. இதுதான் எல்லாருமே பண்ணுவாங்க இந்த வேலையை. அப்ப என்னன்னா, இது இம்போர்ட் பண்றப்ப என்னன்னா, இது அங்க வந்த காரு, நீங்க இப்படி வாங்கிருக்கீங்கன்னு ஒரு சிக்கல் வரும். அப்ப இவங்க நேபாள்ல இருந்து வாங்குறதுக்கு டாக்ஸ் கட்டிப்பாங்க, அமெரிக்கால இருந்து வாங்குறதுக்கு கட்டியிருக்க மாட்டாங்க. அப்ப அதுல சிக்கல் வரும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட அது ஒரு 7-8 கார் இருந்திருக்கும் போல. ஒரு விண்டேஜ் கார் நிறைய வச்சிருக்காரு. விண்டேஜ் கார்னா எதுவுமே டாக்குமெண்ட் இருக்காதுல்ல. ஆமா, அவர் கார் பிரியர் அப்படிங்கிற விண்டேஜ் கார் ஒரு 80, 70, 60 வந்த கார்லாம் வாங்கி அதை கொஞ்சம் ரெடி பண்ணி ஆல்டர் பண்ணி ஒரு 10-15 கார் வச்சிருக்காரு போல. அது எல்லாத்தையும் மொத்தமா அள்ளி போட்டாங்க. இதுக்கு டாக்குமெண்ட் கிடையாது, இது இல்லாம இருக்கு அப்படின்றதால அந்த ஒரு சிக்கல் போயிட்டு இருக்கு. இவங்க மேல்முறையீடு பண்ணிருக்காங்க, எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட் இருக்குன்னு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நீங்க இந்த காரு டாக்குமெண்ட்னு சொன்னோன்னே திரு KPY பாலா அவர்கள் வாங்கின ஆம்புலன்ஸ்க்கு முறையான ஆவணங்கள் இல்லைன்னு சொல்லி மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் வெளியிட்டு இருந்தாங்க. அது பெரிய சர்ச்சையாகவும் போனுச்சு. இப்போ சமீபத்துல செய்தியாளரை சந்திக்கிற பாலா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் உதவி செய்யறது தொடரும், வெகு விரைவில் நான் பத்திரிகையாளர்களை தகுந்த ஆதாரங்களோட சந்திப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வெகு விரைவில், ஏன் ஒரு நாள் இன்னைக்கு சொல்லுங்க. நீங்க பத்திரிகா சந்தி தானே பேசுனீங்க. அவர்னா எல்லாரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, 94ல வந்த ஒரு காரை வாங்கி, ஸ்கிராப்ல கடந்த ஒரு காரை வாங்கி நீங்க பெயிண்ட் அடிச்சு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அந்த ஆம்புலன்ஸ் பாதுகாப்பானதா அப்படிங்கறதான் கேள்வி. அப்படிங்கும் போது நீங்க அதுக்கு இப்பவே விளக்கம் சொல்லிட்டு போலாமே. 4 நாள் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு, நல்ல நாள் பார்த்தா சொல்லுவீங்க. ஏன் இப்ப கேட்ட 4 நாள் ஆச்சே. அதனால பாலாவுடைய குற்றச்சாட்டுல இருந்து நிறைய பேசிட்டாங்க, நம்மளும் நிறைய பேசிட்டோம். என்னன்னா, அவர் ஒரு எதுல இருந்து நமக்கு ஒரு உதவி செய்யறோம், அதுல இருந்து நமக்கு ஒரு வருமானம் வருது, அதுல இருந்து ஏதாவது ஒரு ஆதாயம் வருதுன்னா அந்த உதவிக்கு அர்த்தமே கிடையாது. சிம்பிள் லாஜிக்.
நீங்க ஒரு உதவி செய்றீங்க, இல்ல என் உடலில் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உதவி செய்வேன் அப்படின்னு வந்து பாலா அவர்கள் செஞ்சுட்டு போங்க. யார் வேணாம்னா யாராவது தடுத்தாங்களா? வீடியோ எடுக்காம பண்ணுங்க, போட்டோ எடுக்காம யாருக்கா கொடுத்துட்டு போங்க. யாருக்கு 4 பேருக்கு தூண்டுதலா இருக்கும்ன்றாங்க சார். அந்த வீடியோவை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி 4 பேருக்கு உதவலாம். சரி, இப்ப வாங்குறவங்களுடைய மனநிலை என்ன இருக்கு? வாங்குறவங்களே நீங்க ஏன் வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க? உதவி பெறக்கூடிய நிலைமையில இவர் இருக்கிறாரு. ஒரு பையனுக்கு டிவிஎஸ் 50 வாங்கி கொடுத்துருக்கீங்க. அந்த பையன் வளர்ந்து ஆளாகி அவர் இடத்துக்கு போறான், கல்யாணம் பண்றான், அவர் ஸ்டேட்டஸ்க்கு போறப்ப இது அவனுக்கு ஒரு கரும்புள்ளியா இருக்குமா இல்லையா? ஒரு காலத்துல எல்லாம் ஓசியில வாங்கணும்ப்பா, தானம் வாங்கணும்ப்பா அப்படின்றது அவனுக்கு ஒரு கரும்புள்ளியா இருக்காதா? அதாவது குறைந்தபட்சம் அவனுடைய எதிர்காலத்தை கணக்கில் கொண்டாது அந்த மூஞ்சியை மட்டுமே மறைச்சிருக்கணுமா இல்லையா? இப்போ நீங்க எதுக்கு போடுறீங்க வீடியோ எடுத்து? ஒரு நீங்க சொல்றது வந்து என்ன சொல்றீங்க, இதை பார்த்து 4 பேர் செய்யணும். இப்போ உங்கள்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு ஒரு யூடியூப் சேனல்ல வந்து அதை வந்து மில்லியன் கணக்கில் டெலிகாஸ்ட் பண்றாங்களே, மில்லியன் கணக்கில் அவங்களுக்கு வியூஸ் போதே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அந்த யூடியூப் சேனல் உங்களை வச்சு சம்பாதிக்கிறாங்கல்ல, அந்த யூடியூப் சேனல் நீங்க அக்ரிமெண்ட் போட்டுருக்கீங்கல்ல, நீங்க இன்ஸ்டால இன்ஃப்ளூயன்சர் ஆகுறீங்கல்ல, இதை வச்சு நீங்க ப்ராடக்ட் வந்து இம்ப்ரூவ் இல்ல. இன்ஸ்டால வந்து எதுவும் பணம் வராது. நான் அதனால தனிப்பட்ட எனக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் கூட கிடையாது. நான் இன்ஸ்டால தான் வீடியோ போடுறேன். இதுதான் ரொம்ப தெளிவான ஒரு பதில். இதுதான் இதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் இருக்கு. இப்போ இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் ஆகுறீங்க அப்படின்னா நீங்க எதில் ஆகுறீங்க? உங்களுக்கு ஒரு திறமை இருக்கு, நீங்க பாடுறீங்க, பாடி வீடியோ போடுறீங்க, நீங்க இன்ஸ்டால பிரபலியம் ஆயிடுறீங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்து நீங்க வந்து இது வந்து இது பண்ணி கொடுங்க, ப்ரோமோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க. ஒருத்தர் வந்து டான்ஸ் ஆடுறாரு, ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு கோமாளித்தனம் பண்றாரு, வாட்டர் பிளான் வச்சு சாப்பிட்றாரு, இல்ல ஒரு தண்ணிக்குள்ள இருந்து கத்துறாரு, ஒரு மரத்து மேல இருந்து குதிக்கிறாரு, ஏதாவது ஒரு கோமாளித்தனம் பண்றப்ப அதுல ஒரு பிரபலியம் ஆவீங்க. அப்ப நீங்க பிரபலியம் ஆனா உங்களோட ஃபாலோவர்ஸ் கூடும். ஃபாலோவர்ஸ் கூடிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துருச்சுன்னா ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிய வரும். இதுக்கு எதுக்குமே வந்து இன்ஸ்டாகிராம் கணக்கு கொடுக்க மாட்டான். ஆமா, இப்போ கான்டாக்ட் மட்டும்தான் அதுல இருந்து நம்ம நீங்க பிரபலியம் ஆயிருங்க, அந்த பிரபலியத்தை வச்சு உங்களுக்கு பணம் வரும். இப்ப அதே மாதிரிதான் உதவி செஞ்சு அதன் மூலியமாக பிரபலியமாகி அதை வைத்து பணம் ஈட்டுறது. புரியுது அவங்களுக்கு? தான் சொல்றது சிம்பிள் மேட்டர் தான். இவன் எப்படி தண்ணிக்குள்ள வந்து கத்துறானோ, ஒரு லாபில இது ஒரு வகையான ப்ரமோஷன். தண்ணிக்குள்ள இருந்து ஒருத்தன் கத்துறான், எப்படி கத்துறானோ, மலை மேல இருந்து அப்படியே குதிக்கிறானோ, நீ உதவி செஞ்சு அதே மாதிரி பிரபலியம் ஆற. அந்த பிரபலியத்தை வச்சு வேற கம்பெனி ப்ராடக்டை நீ ப்ரொமோட் பண்ற, அதுல இருந்து உனக்கு பணம் வருது. எப்படியோ உனக்கு பணம் வருதா இல்லையா? உதாரணத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிறீங்க, ஸ்கிராப்ல கிடந்த வண்டியை 50,000 ரூபாய் செலவு பண்ணி அதை பெயிண்டிங் அடிச்சு ஒருத்தனை கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை சுத்தி வீடியோ எடுத்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் கண்டென்ட்டா வீடியோ எடுத்தாச்சு. அந்த 20 நிமிஷம் கண்டென்ட்டா வீடியோ எடுத்ததை ஷார்ட்டா கட் பண்ணி இன்ஸ்டால போட்டாச்சு. இன்ஸ்டால இதை பார்த்துட்டு குறைந்தபட்சம் உனக்கு ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் வருது. அந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு 1 மில்லியன் வியூஸ் கிடைக்குது. அந்த 1 மில்லியன் வியூஸ்க்கு அவருக்கு ஒரு அமௌண்ட், 1 மில்லியன் வியூஸ்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் அவர் கிடைக்கும். இவர் அதை வச்சு 10,000 ஃபாலோவர்ஸ் உள்ள வருது. இவருக்கு அதை வச்சு 4 ப்ராடக்ட் ப்ரொமோஷன் கிடைக்குது. இவருக்கு ஒரு 2 லட்சம் கிடைக்கும், அவருக்கு ஒரு 2 லட்சம் கிடைக்கும். 4 லட்சம் ஆச்சா? இப்ப இந்த வண்டி வாங்கி கொடுத்தது, வீடியோ எடுத்தது, போக்குவரத்து போனது வந்தெல்லாம் சேர்த்தா ஒரு 2 லட்சம், 2 லட்சம் லாபமா? இதுதான் கணக்கு. இதைத்தான் செய்யறாப்ல, இதைத்தான் எல்லாம் சொல்றாங்க. நீங்க இதை வச்சு அதாவது வியாபாரமாக்குறாங்க. ஏழ்மையை வந்து நீ வந்து வியாபாரமாக்குற, அடுத்தவர்களுடைய வறுமையை நீ வந்து பயன்படுத்திக்கிற. உதவி எத்தனையோ பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் எல்லாரும் படம் முடிச்சா காட்டுறாங்க? விஜயகாந்த் ரோல் மாடல்ன்ற விஜயகாந்த் வந்து வீடியோ கேமராமா கையில தெரிஞ்சாரா? எத்தனையோ பேர் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப நீங்க இதை வந்து மோட்டிவேஷனல் அடுத்தவங்களுக்குன்னு சொன்னா கூட அதை வந்து வியாபாரப்படுத்துறீங்களா? அதுல வந்து உனக்கு வருமானம் வருதுல்ல, அப்ப அதுக்கு அர்த்தமே இல்லையே, நீ உதவி செஞ்சதுக்கு அர்த்தமே இல்லையே அப்படிங்கிறதான் இப்ப கேள்வி. இப்ப இவ்வளவு வச்ச குற்றச்சாட்டுக்கு ஏன் இவ்வளவு நாள் டிலே? டாக்குமெண்ட் வாங்க. நீ உனக்கு ட்ரஸ்ட் கிடையாது. யாரும் தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்துல தான் வந்தது. என் சொந்த சம்பாதித்தாங்க தான் பாருங்க, என்னோட அக்கௌண்ட் பாருங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எடுத்து காமிச்சு ஏன் இவ்வளவு நாள் ஏன் கேப் எடுக்கிற? அப்ப ஆதாரத்தை ரெடி பண்றியா? இவ்வளவு நாளா நீ நாட்களை எடுத்துக்கிட்டாலும் ஆதாரத்தை ரெடி பண்றதுன்னு அர்த்தம். மடியில கணமுலன்னா டக்குன்னு சொல்லி போயிடலாமே, இன்னைக்கு சொல்லி போயிடலாமே. ஓ, இதுக்கப்புறம் தான் அவர் சோர்ஸை கிரியேட் பண்றாரு. இந்த வண்டி வாங்கினதுக்கு பிறகு தான் நீங்க அங்க போய் ஆர்டிஓ ஆபீஸ்ல புக் பதிஞ்சிருக்கீங்க. ஒரு சில ஆம்புலன்ஸ்க்கு சரியா டாக்குமெண்ட் இல்லாம இருந்திருக்கு, ஸ்டிக்கர் ஏதோ மாத்தி ஒட்டிட்டாங்க. அதெல்லாம் பழைய கதை. இந்த 94க்கு வாங்கின வண்டிக்கெல்லாம் வந்து டாக்குமெண்டே கிடையாதுன்றாங்க. அந்த டாக்குமெண்ட்லாம் திருப்பி போய் இந்த இஷ்யூ வெளியில வந்ததுக்கு பிறகு வேக வேகமா போய் ஈரோடு ஆர்டிஓ ஆபீஸ்ல காசை கொடுத்து வாங்கி டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்கீங்க. மீதி உள்ளதுக்கெல்லாம் நீ டாக்குமெண்ட் ரெடி பண்றதுக்கு டைம் கேட்குற. எடுத்து காமிச்சிட்டு போயிட வேண்டியதாங்க. நீங்க இந்த உதவியெல்லாம் செய்யறது 4 வருஷம் இருக்குமா? 4 வருஷம் டாக்குமெண்ட் உங்களுக்கு இருக்காதா? பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்டா கொடுத்துட்டு போறான், நீ வாங்கி எடுத்து தூக்கி போட்டு போக வேண்டியதானே? அவங்க கேள்வி கேட்டு இந்த இஷ்யூ போய் 10 நாள் ஆகுது. நான் விரைவில் சந்திப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ டாக்குமெண்ட் ரெடி பண்ண போறீங்க,
ஆதாரத்தை திரட்ட போறீங்க. உங்களுக்கு ஃபேவரான ஆதாரங்களை திரட்டக்கூடிய வேலையை செய்றீங்க. அவ்வளவுதான்.